வாயா உட்காரு. என்னம்மா? இங்கே வர்றதுக்கு முன்னாடி டிவியில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதில் ஒரு ஃப்ளைட்டு வானத்தில் பயங்கர ஹைட்டில் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ரிப்பேர் ஆகி சொயின்னு வந்து நடு கடலுக்குள்ளே விழுந்துடும். அதில் போனால் பூரா பேர் செத்துருவாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் தப்பிச்சிடும். அந்த பிளைனோட ரெக்க ரெக்கல அதை பிடிச்சிக்கிட்டே போய் இந்த கடலுக்கு நடுவில் ஒன்று இருக்குமே, அது பேர் என்ன? தண்ணி. யோ அது வாயில தான் வந்துடும். கமெண்ட்ரியா? ஐலண்டாமா? ஐலண்டு தீவு தானே. அந்த மாதிரி தீவுக்கு போயிடுவான். பேச ஒரு நாதி இருக்காது. அங்கேயே இருக்கணும், அங்கேயே வாழணும், அங்கேயே சாகணும். நம்ம நிலைமையும் கிட்டத்தட்ட அதே தான். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கேயும் வெளியே போக முடியல. பேசத்தோன்னு கூட ஆள் கிடையாது. இங்கேயே கிடக்குறான். அவனுக்காவது பரவாயில்ல. அந்த தீவை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கும். குளிச்சு முழுக சுற்றி தண்ணி. இந்த வீட்டில் அப்படியா? ஒரே கக்கூசு, ஒரே பக்கெட்டு. என்ன பண்ணுறது மாப்பிள்ள? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணக்குள்ள என்ன பாட பண்ண ஏமாங்க என்னம்மா சின்ன தர பெருசா கொடுமா விட்ட கிண்ணத்தை கையில் கொடுத்து போயிடுவாங்க. ஆளுகளை பாரு. என்ன தட்டப்பட்டு கொடுத்து போயிட்டா? சரக்கு என்ன பண்ணிருப்பேன்? காட்டுக்குள்ள காய்ச்சி குடிச்சிருப்பேன். எப்ப பாரு சரக்கு சரக்கு சரக்கு. ஆளும் மண்டையும் பாரு. இன்னைக்கு அரிசியும் பருப்பு தானா? ஏமா இப்படி எறிகிற? ஏன் இப்படி எறிகிற? ஐயோ இல்லைங்க, எப்பவும் போல தான் வச்சேன். ஓ நீங்க எப்பவும் எப்படி தான் பண்ணுவீங்களா? இன்னும் 4 நாள் தங்கியிருந்தா மூஞ்சில் எறிவீங்க போல. ஆமா அரிசியும் பருப்பு அரிசியும் பருப்பு அரிசியும் பருப்பு வந்ததுல இருந்து பருப்பு பருப்பு நீ வேற காடு பேத்திக்கிட்டு. பெரியப்பா நீங்களுமா? ஐயோ இந்த பிள்ளை நாங்க தான் சொல்லலப்பா. உனக்கு என்ன, உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நான் சொந்தக்கார பையன் தானே, சகிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். நீங்க போங்க. பார்த்து 2 நாள் ஆகல, இப்பயே தாங்குறேன் பாரு. இப்போ எதுக்கு இப்படி கத்துறீங்க மாமா? ஓ நான் கத்துறானா மாப்பிள்ள? நியாயத்தை கேட்டா நான் கத்துறேன். நல்லா இருக்கு மாப்பிள்ள உங்க நியாயம். என்னண்ணா இப்படி பேசுறாரு? நல்லா தானே இருக்கு. இந்த வீடு கொளுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதான் அது. வர வர நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. மா இது பாருங்கம்மா, சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கு. நீங்களா இருந்தாலும் ஏதாவது செஞ்சிருப்பீங்க. சாதம் குழஞ்சிருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி விடுமா, அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். நம்ம ஏன் எப்போ பார்த்தா அரிசியும் பருப்பே பண்ணிட்டு இருக்கோம்? வேற ஏதாவது பண்ணலாம்ல? வேற ஏதாவதுனா ஒரு குடும்பத்துக்கு சமைக்கலாம். ஊருக்கேவா சமைக்க முடியும்? இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. வீட்டுல எதுவுமே இல்லாம என்னத்த சமைக்கிறது? எது பையன் வீடு எது பொண்ணு வீடுன்னே தெரியாத அளவுக்கு ஐக்கியமாயிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா தான் சேர்த்தான். ஏன்னு எதிரா விலைக்கு எத்தனை எப்படின்னா போகும்? இப்போ உனக்கு இது ரொம்ப தேவையா? புத்தி கெட்டின வரைக்கும் பேசுவோம்டா. இந்நேரத்துக்கு இங்கே ஒருத்தர் வந்தாவணுமே. தானே பார்த்தேன் எங்கடா காணோன்னு. வர்றத பாரு. என்ன ஒன்றும் இல்லை. ஓ ஒன்றும் இல்லை. நீ தேடு ராஜா. நீ எவ்வளோ தேடினாலும் அந்த பொண்ணு இங்கே இல்லை. கிடைக்கலையா? அப்படியே கேஷுவலாக கீழே இருக்குமா பாரு. வாங்க மாப்பிள்ள, டீ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டீங்களே. என்னப்பா? ஒன்றும் இல்லைடா. யாரையாவது தேடுறியா? வா கேமரா எடுத்துருவோம். சரி ஒரு நிமிஷம். யாருமே இல்லை. எல்லாம் மொட்டை மாடியில் விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. சாரிங்க. அவங்களாம் அப்படிதான், வயசாயிடுச்சுல்ல. சாரி. என்ன ஃபோனில் மட்டும் அவ்வளோ ஓப்பன் பேசுகிற? நேரில் பேச மாட்டியா? நாளாக உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. கருப்பு சாரியில் மட்டும் இல்லை, இந்த வாடாமல்லி சேலையிலையும் ரொம்ப அழகாக இருக்க. வாடாமல்லியா? என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு? இங்கேயும் வந்து புடவை தாண்டா வித்துக்கிட்டு இருக்கான். ஏய்
போடா. மாலையெல்லாம் கலர் கலராக தொங்குது. இவர் தான் இந்த உள்ளூர் ஆட்டக்காரரா? ஆமாம், அதுக்கு என்ன? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். ஜெயராம் வந்து உட்கார்றா. உன் மாமனார் ஒரு நல்ல யோசனை சொல்கிறாரு. எல்லாரும் இங்கே இருக்கிறனால சட்டை போட்டு கல்யாணத்தை இங்கேயே முடிச்சிடலாம்ன்றாரு. ஜோசியரை கேட்டான், 2 நல்ல முகூர்த்த நாள் இருக்கான். நீ என்ன சொல்ற? ஆமா ராமு, இவங்க சொல்றது சரிதான். நம்ம ஊருக்கு போறப்போ அம்பிகாவை சேர்த்து கூட்டு போயிடல. என்ன மாப்பிள முகம் செவந்திருக்கு? வெக்கமா சந்தோஷமா? நான் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதில் என்னடா யோசிக்க இருக்கு? அது என்னது? லாக்டவுனு. அது முடிஞ்ச பிறகு வேணா நம்ம ஊரில் பெரிய லெவலில் ரிசப்ஷன் வச்சுக்கோம்டா. என்ன சொல்ற? டே ராம, உன் மாமனார் மண்டப செலவு இல்லாமல் அரிசி பருப்பு சாதத்தை போட்டு இந்த வீட்டை கல்யாணத்தை முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாப்ல. நீ என்னமோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். டேய் ராம், டேய் எங்க போறீங்க? நில்லுங்க. அட நில்லுங்க. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பையன் பில்டப் கொடுத்தாங்க. இது மட்டும் தானா இல்ல சரக்கு ட்ரக்ஸ் எல்லா பழக்கமும் இருக்கா? சத்தம் போடாத. இது மட்டும் தான். அதுவும் ஒன்னால. நான் என்ன பண்ணேன்? புருஷ பொண்டாட்டி பேசுறது ஒட்டி கேக்குறதே தப்பு. இதுல உன் அக்கா வட்டம் எனக்கு மெசேஜ் வர பண்ணிருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அக்கா புருஷன் கிட்ட இவ்ளோ கிண்டல் கேலி கூட பண்ணலனா அப்புறம் குழந்தையா இருக்கிறதுல என்ன இருக்கு? அதுக்கு தான் நான் சாரி சொல்றேன்ல. இன்னும் எவ்வளவு சாரி தான் சொல்லணும் சொல்லுங்க. கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இருந்து அற வாங்கினது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சாரி சாரி, நான் தான் சாரி சொல்றேன்ல. பத்தாது. இந்த மெல்லிசான ரேகை இருக்குல்ல, இதுதான் இந்த கல்யாண ரேகை. காதல், கல்யாணம், பொண்ணுங்க, முக்கியமா பொண்ணுங்க, இதெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இன்ச் மாறினுச்சுன்னு வச்சுக்க, கிலோமீட்டர் கணக்கு பின்னாடி போயிடும். ஏன்னா என் ஜாதகம் அப்படி. அம்பிகா அம்பிகா. இல்ல, உன் அக்காக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் என்கிட்ட நல்லா பேசலாம், பேச மாட்டாள? சாரி, இப்ப என்ன? அக்கா உங்க கூட பேசணும், 2 பேரும் தனியா பேசணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். உங்க ஜாதகத்தை நான் மாத்தி எழுதுறேன். டன், ஃபிக்ஸ்.
கதவை சாத்திட்டு இங்க என்னடி பண்ற? என்னடி ஆச்சு? சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்னடி சொல்ற? இப்போ வந்து சொல்ற? இப்போ இல்லை, ரொம்ப நாளாவே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். யாரு? கௌதம், என் சீனியர். அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க வேற ஆளுங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? இவங்க நம்ம ஆளுங்களா? அப்புறம் தான் தெரிஞ்சது பிரச்சனை வேற ஆளுங்கிறது இல்ல, எந்த ஆளுங்கிறது தான். சொல்லாமலே மறைச்சிட்டாங்க. நான் வேணும்னா அப்பாட்ட பேசி பார்க்கவா? ஒத்துக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வேற ஏதாவது சம்பந்தம் பேசுவாங்க. அந்த மனுஷன் ஏதோ கற்பனை பண்ணி வச்சிருக்காருக்கா. சரி விடு, நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்கிறது தான் நடக்கும். I'm sorry. பரவாயில்லைங்க. ஏய், தேங்க்ஸ். நாளை காலையில் 8 மணிக்கு நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்ல, அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்கள் அக்கா வீட்டில் பேச கொஞ்சம் கூச்சப்படுறா. தேங்க்ஸ். தலைவலி கொடுங்கம்மா. கொசு கடிக்குது, கொசு வத்தி தான் கொடுங்களேன். ஃபேன் கொடுத்துறோம். என்னப்பா? ஓகேப்பா. எதுக்குப்பா? ஓகே, கல்யாணத்துக்கு தான். மாமா, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 வாரம் தானே? ஆமாம் மாப்பிள்ள. சூப்பர். எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டேன். இல்ல வீட்ல. பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேச நிறைய இருக்கு, நான் பேசிடுறேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு, எனக்கு பொண்ணே கிடைக்காது, கல்யாணமே நடக்காதுன்னு. ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல, பறந்துகிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே டென்ஷனு. என்ன உனக்கு நிஜமே பிடிச்சிருக்கா? இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை என் சொந்தம்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களான்னு பயந்துட்டு இருக்க போதே நீ என்ன சரி அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் 1 வாரம் தான், டப்புன்னு போயிடும். அதுக்கப்புறம் 50க்கு 30 அடி பேனர்ல நம்ம கல்யாண போட்டோவை டவுனுக்கு நடுவுல வைக்க போறேன்.
உன்னை மேல தாளத்தோட வீட்டு வரையும் கூட்டிட்டு போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான்னு ஊருக்கே கத்தி சொல்ல போறேன். பேசிக்கலி நான் நல்ல பையங்க. இந்த தனியா இருக்கும் போது கிஸ் பண்ற அளவுக்குலாம் நான் மோசமானவன் இல்லைங்க. ஏதோ நானே என்ன கொஞ்சம் ரொம்ப கெத்தா நினைச்சிட்டேன். ஆனா முடியலங்க. என்ன திருப்பியும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது? என்னங்க திருப்பி சீரியஸ் ஆகுறீங்க? நீங்க சீரியஸ் ஆனா நான் டென்ஷன் ஆயிடுவேங்க. இப்போ டென்ஷன் போயிடுச்சா? அது 50 மீட்டர் 500 மீட்டர் அங்கிட்டு போயிடுச்சு. அப்போ இன்னும் தூரமா போக வைக்கட்டுமா? மாமா எந்திரிங்க, மாமா எந்திரிங்க. வாங்க மாமா, பாட்டி அழுகுறாங்க. எந்திரிங்க மாமா, பாட்டி அழுகுறாங்க. அழுகுறாங்களா? ஆமா. என்ன சொல்றா? ராமா, என்னப்பா? ராமே, என்னாச்சு? என்னாச்சு? பொண்ணு போயிடுச்சுரா மச்சான். புரியல. அம்பிகா ஓடி போயிட்டாலாம் மச்சான்.